ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வளபிறை சஷ்டி விரதம், அதுவும் சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நிலைவாசல்ல வைத்து இப்படி பயன்படுத்துறதால எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான் நினைச்சு என்ன வழிபாடு செய்கிறோமோ, என்ன பரிகாரங்கள் செய்கிறோமோ அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்குமா. ஒரு மாதத்துல 2 விதமான சஷ்டி வரும். ஒன்று வளபிறை சஷ்டி விரதம், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது. இன்னொன்று தேய்பிறை சஷ்டி விரதம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது. இப்போ வைகாசி மாதம் பிறந்திருக்கு. வைகாசி மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் சஷ்டி விரதம் நமக்கு வளபிறை சஷ்டி விரதம். சொல்ல போனா மாதம் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதமா இது நம்ம எடுத்துப்போம். தேய்பிறை சஷ்டிக்கு கூட நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஆனா வளபிறை சஷ்டி விரதத்தை யாருமே தவறவிட மாட்டாங்க. முருகப்பெருமானுக்காக நாள் முழுக்க உபவாசம் இருந்து பூஜைகள் செய்து வேல் வழிபாடு, முருகன் சிலை வழிபாடு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுடைய வேண்டுதலை முடிப்பாங்க. இது மூலயமா அடுத்த சஷ்டிக்குள்ள அவங்க வேண்டின காரியம், அவங்க வைத்த கோரிக்கை சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த ஒரு சஷ்டி விரதம் நமக்கு வைகாசி மாசத்துல வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பொதுவா வைகாசி மாதம் அப்படின்னாலே அது முருகனுக்கு உகந்த மாதம். ஏன்னா வைகாசி விசாகம், வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கார். அவர் அவதரிச்ச இந்த விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய வைகாசி மாசத்துல வரக்கூடிய எந்த ஒரு முருகனுக்குரிய விரதமா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா வழிபாடு செய்யணும். அது மூலயமா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது எல்லா கஷ்டங்களும் தீருமாம். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, நம்மளுடைய தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்வதற்கு முருகப்பெருமானை வணங்கலாம். அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 6வது திதியாக வரக்கூடியது இந்த சஷ்டி. சஷ்டினாலே அது 6 தான். ஒரு சில நேரங்கள்ல இந்த சஷ்டி நமக்கு நாள் முழுக்க வரும், சில நேரங்கள்ல பகுதி நேரத்துல வரும். உதாரணத்துக்கு இந்த மாசத்தை எடுத்துக்கோங்களேன். மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டியா இருந்தாலும் மே 21ஆம் தேதி மதியம் 2:32 சஷ்டி ஆரம்பிச்சிருது. அது மே 22 வெள்ளிக்கிழமை மதியம் 12:39 வரைக்கும் தான் இருக்கு. நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, மே 21ஆம் தேதி சஷ்டியா இல்ல மே 22ஆம் தேதியா? எந்த ஒரு திதி நட்சத்திரம் வந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நம்ம கணக்கெடுக்கும் போது மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நமக்கு சஷ்டி விரதம். வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம் இருக்கு. நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9:00 10:30, இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்துல தாராளமா நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, ஆபீஸ் போயிட்டீங்க, வீட்டுல இல்ல, காலையில நாங்க 9 மணில கிளம்பிடுவோம், 12:30 மணிக்குள்ள சஷ்டி முடிஞ்சிடுது, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்க சஷ்டிக்கான வழிபாடு செய்துட்டு மீதி இருக்கக்கூடியதை காலைல வழிபாடு செய்யலாம். அப்படி அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:39 சஷ்டி முடிஞ்சாலும் மாலை நேரத்துல வழிபாடு நடத்துங்க. சரி, இப்ப ஒரு மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், இப்ப இந்த மாதம் வரக்கூடிய சஷ்டிய எந்த நேரத்துல கணக்கிடணும் தெளிவா பார்த்துட்டோம். ஆனா அந்த சஷ்டி விரதம் என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாசத்தை எடுத்துக்கோங்க. இது நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். பொதுவா வெள்ளிக்கிழமைய சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். சரி, அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அடுத்ததா லட்சுமி குபேரர். இப்படி ஒரு தெய்வங்களையும் வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாளா இந்த ஒரு சுக்கிரவாரத்தை வெள்ளிக்கிழமையில எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நாள்ல சுக்கிரவாரம், அதுவும் சஷ்டி வந்திருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நாள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இது வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துமாம். அதுல முதல் முக்கியமான பொருள் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படின்னாலே அது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா 12:39 சஷ்டி முடிஞ்சிடுதே,
நாங்கள் எப்படி இந்த பரிகாரத்தை பண்ணலான்னா, முடிஞ்சா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி இந்த சுக்கிர ஹோரை இருக்குல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் பார்க்காம மே 22 சஷ்டி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை எடுத்து பண்ணுங்க. அப்படி இல்லைனா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, ஏன்னா 12:39 தான் சஷ்டி முடியுது. அடுத்து நீங்கள் 1 மணி 2 மணிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த 2 நேரத்துக்கும் சந்தர்ப்பமே இல்லைங்கிறவங்க பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை சேர்ந்து இருக்கிறதால முருகனை நினச்சிட்டு வெள்ளிக்கிழமை மே 22ஆம் தேதி இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கடைசியா 6 எண்ணிக்கையில மிளகு. 6 ஏன் எடுத்துருக்கிறோம்? முருகனுக்குரிய எண் 6. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடியது சஷ்டி. சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனை உச்சரிக்கக்கூடிய மந்திரமும் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் 6. இப்படி 6ன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு. கூட மிளகு எதுக்காக எடுத்துருக்கிறோம்னா, மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிகார பொருள். காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகியம்மன் வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி முருகன் வழிபாட்டிலேயே மிக சிறந்த வழிபாடு கந்த சஷ்டி விரதம். அந்த 6 நாட்கள் மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையில முக்கியமான ஒரு தலை சிறந்த பொருள், பரிகார பொருள் மிளகு தான். 6 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய கிண்ணம் இல்ல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி முதல்ல அந்த கிண்ணத்துல அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேல 6 எண்ணிக்கையில் நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிளகு, இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில ஃபர்ஸ்ட் வச்சிடணும். பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய 3 சுக்கிரஹோரை சொன்னோம்ல, அந்த 3 சுக்கிரஹோரையில ஏதாவது ஒரு நேரத்தில் பண்ணிடுங்க. பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் பாதத்து முடிய வச்சுட்டு கண்டிப்பா முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். முருகனே, கலியுக தெய்வமே, எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும். இந்த ஒரு சஷ்டி முடிந்து வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் மாதிரி எங்க வாழ்க்கை வளமான வாழ்க்கையா மாறணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா சுக்கிர பகவான், எங்க குடும்பத்துல சுக்கிர திசை அடிக்கணும். யாராவது நபர்களுக்கு கிரகதோஷம், சுக்கிர கிரகதோஷம் இருந்துச்சு, அது மூலியமா தாக்கம் ஏற்படுதுன்னா அந்த தாக்கம் குறையணும்னு வேண்டிக்கோங்க. கூடவே லட்சுமி குபேரர் அந்த நாணயம் வைத்திருக்கிறதால பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த 3 பொருட்களும் ஒரு 5 நிமிஷம் பூஜை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 5 நிமிஷம் உங்க வீட்டோட நிலைவாசலை வைக்கணும். வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது இதய துடிப்பு மாதிரி. எந்த விதமான நல்லதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதும் கெடுதல்கள் வெளில போறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீட்டோட நிலைவாசல். வீட்டோட நிலைவாசலை ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணியில இந்த எல்லா பொருட்களையும் வச்சு மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பட்டிலையோ இல்ல பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம், பத்திரப்படுத்திக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஆனா வைக்கக்கூடிய நேரம் முடிஞ்சா சுக்கிரஹோரை. அதை விட்டீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மதியம் 12:39 சஷ்டி முடிஞ்சிடும். முடிஞ்சா காலை 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை தான். அந்த நேரத்தில் நமக்கு சஷ்டியும் சேர்ந்து இருக்கு. அந்த நேரத்தில் பண்றது விசேஷம் தான். இந்த ஒரு சஷ்டி விரதம், சுக்கிரவார சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. முருகப்பெருமான அருளோட சுக்கிர பகவானோட அருளும் லட்சுமி குபேர அருளும் ஒரு சேர பெற்று தரக்கூடிய பரிகாரம். 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பொருட்களை மூட்டையிலேருந்து பிரித்து தண்ணியில் விட்டுட்டு ஏதாவது சஷ்டி அன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரி தயார் செஞ்சு வச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.